எல்லா ஃபோல்டபுள் மிஷின்லையும் சிங்கிள் ஃபுட்டர் செட் ஆகாதுங்க. ஏன் மிஷினுக்கும் அப்படி தான் இருந்துச்சு. சிங்கிள் ஃபுட்டர் என்னோட மிஷினுக்கு செட்டே ஆகலை. ஊசி உடஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. ஆரி ஒர்க்கு, பைப்பிங் தைக்கிறதுக்கெலாம். அதுக்காக தான் நான் போய் இந்த யூனிவர்சல் ஃபியூட்டர் வாங்கினேன். இது நார்மலாகவும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆரி ஒர்க்கு, பைப்பிங் கொடுக்கும்போது நம்ம ஃபூட்டரை வந்து ஒன் சைடு மாற்றிக்கலாம். இது எப்படி மாற்றணுன்றதை இப்போ பாருங்கள். இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டும் வந்து பேக் சைடு தூக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த நட்டை லூஸ் பண்ணிவிட்டு அது கீழே விழுந்துடும் அந்த ஃபூட்டர். அப்போ வந்து நம்ம வந்து எந்த சைடு வைக்கணுமோ, வலது சைடு வைக்கணுமா இல்லை இடது சைடு வைக்கணுமான்னு அதை நம்ம வந்து சரி பண்ணிக்கணும். அது கரெக்டாக வச்சுட்டு அதை அப்போ வந்து பேக் சைடு இறக்கிடணும். அது கரெக்டாக செட் பண்ணிட்டு தான் மெதுவாக இறக்கணும். இறக்குனதுக்கப்புறம் ஊசியை மெதுவாக அந்த ஹோலில் விட்டு பாருங்கள். எந்த இடிபடாமல் இறங்குது அப்படின்ற போது நீங்கள் வந்து டைட் பண்ணிடுங்க. அது நல்லா டைட் பண்ணிடுங்க ஸ்க்ரூவை. அதுக்கப்புறம் நூல் கோத்துட்டு ஒரு வாட்டி மெதுவாக அடித்து பாருங்கள். ஸ்பீடாக போயிடாமல் ஸ்டார்டிங்கில் ஒரு மெதுவாக ஒரு ரெண்டு தையல் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கரெக்டாக விழுதுன்ற போது நீங்கள் வந்து ஸ்க்ரூலாம் கரெக்டாக டைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் ஸ்பீடு கொண்டு போயிடலாம். இதை வந்து அந்த ஆப்போசிட் சைடும் நீங்கள் மாற்றிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் சிங்கிள் ஃபுட்டர் உங்கள் ஃபோல்டபுள் மிஷினில் ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேங்க. இந்த மாதிரி தையல் பற்றி, நம்ம ஸ்டிச்சிங் பற்றி, கட்டிங் பற்றி நிறைய வீடியோ தெரிஞ்சுக்கணும். கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக போடுறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.